உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். இது எதுக்காகன்னா, நம்ம பாத்திரம் விளக்குறதுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாத்திரம் வந்துட்டு சோப்பு போட்டு விளக்குறோங்க. சோப்பு போட்டு விளக்குறதுனால வாசனை வருதுங்க. அந்த வாசனை நமக்கு உடம்புக்கு பாதிப்பு வருமோன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் செய்வேங்க. அதை உங்களுக்கு நான் காட்டுறேங்க. பாருங்கள், தண்ணி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இல்லை வேப்பந்தலை, லெமன் இலை, லெமன் இலை இல்லைன்னா விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லெமன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கொதிக்க வச்சுடுங்க. கொதித்த உடனே நம்ம இதில் சாறுலாம் இறங்கியிருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து இந்த சோப் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பூந்தி கொட்டையும் சீக்காயிலையும் ஊற்ற போகிறோங்க. இது பாருங்கள், இது நல்லா ஊறட்டும். ஊறின பின்னாடி நாங்கள் என்ன செய்யலான்றது உங்களுக்கு சொல்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஊற வச்ச சீக்காய், பூந்தி கொட்டை, வேப்பந்தழை எல்லாமே நல்லா ஊறிச்சு, நல்லா நுர வருது பாருங்கள். இதே இப்போ நம்ம வடிகட்டிக்கலாங்க. பாருங்கள், நம்ம வடிகட்டிட்டோம், நல்லா நிறவருது பாருங்கள். இது நான் உங்களுக்கு பாத்திரம் விளக்கி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், பாத்திரம் விளக்கி காட்ட போகிறேன் உங்களுக்கு. நீங்கள் இந்த தண்ணியை செடிக்கு கூட ஊற்றலாங்க, நல்லாயிருக்கும். அதே தண்ணியில் ஒரு 4-5 பாத்திரம் கூட நம்ம கழுவிக்கலாங்க. பாருங்கள், இப்போ கழுவி காட்டுறேன். நமக்கு தண்ணி செலவு கம்மியாக தாங்க பிடிக்கும். பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பளிச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மெல் எதுவுமே வரல நமக்கு. இதை நம்ம பயன்படுத்திக்கலாங்களே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லிக்விடை சேவ் பண்ணி வச்சுட்டோம். மீதி இருக்கிறது மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம தலைக்கு குளிக்கும்போது ஷாம்பு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி குளிக்கலாங்க. முடி பார்க்குறதுக்கு ரொம்ப கருப்பாக இருக்க மாதிரி இருக்குங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி கூட கலந்து வச்சுட்டு ஊறின பின்னாடி காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா, மண் பாத்திரம் ப்ளஸ் இரும்பு பாத்திரம் விளக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பயன்படுத்தி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. தேங்க்யூ.